சார் தெரியுது சார். தெரியுதுங்களா? தெரியுது சார். முழுக்க முழுக்க இன்னைக்கு பார்க்க வேண்டியது நம்ம பூட் சீக்வன்ஸ் தான். 7150. அடுத்தது 7150 ஏ அல்லது எல். இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல தான் இப்போ வந்து நம்ம பூட் சீக்வன்ஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான செக்ஷன். இதுல ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு சரிங்களா? ஏன்னா 2 பவர் ஐசி. இந்த 2 பவர் ஐசி எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் இங்க கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் வேலை செய்யும், ரெண்டாவது எந்த செக்ஷன் வேலை செய்யுது, எங்க நம்ம செக் பண்ணணும், எது எது செக் பண்ணக்கூடாது, எங்கிருந்து எந்தெந்த லைன் போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கணும் சரிங்களா? இப்ப இது வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் லெவல்ல நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா நீங்க செக் பண்ண வேண்டிய வால்டேஜஸ் லெவல் என்னென்ன, இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான தேவை நமக்கு. இப்ப அந்த வால்டேஜஸ் லெவல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு டயக்ராம்ல நம்ம சொல்லிடுறோம் டீட்டெயிலா என்னென்ன வால்டேஜ் நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்றத. வந்துடுறேன். ஓகே, இப்ப டயக்ராம் மூலியமா உங்களுக்கு என்னென்ன வால்டேஜஸ் வரும், அதை எப்படி நம்ம செக் பண்றது, எங்க செக் பண்ணணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது ஸ்கிமேட்டிக்ல 1 by 1 டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் எங்க சார் அப்படின்னா 2 செக்ஷன் நம்ம செக் பண்ணலாம். 2 செக்ஷன் மூலியமா ஒன்னு நம்ம செக் பண்ண வேண்டியது வி பஸ், வி பெர் லைன், அடுத்தது வி பஸ் லைன். இப்ப வி பஸ் லைன்ல இருந்து ஒரு என்ன வரும், +5 வால்டேஜஸ் வருது. கெப்பாசிட்டர் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, கெப்பாசிட்டர், டயோடு யூஸ் பண்ணிருப்பாங்க. டயோடு சில சமயம் ரெஜிஸ்டர் கூட இங்க யூஸ் பண்ணிருக்கலாம். எத்தனை கிலோ, 47 கிலோ ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு ஓவிபிஐசி, ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? இப்ப இதை தாண்டி உங்களுக்கு ஒரு வால்டேஜஸ் வருது. அடுத்து இதே வால்டேஜ் தான், வி பஸ் தான், +5 வால்டேஜஸ். இந்த +5 வால்டேஜஸ் எங்க வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட PM7150 என்ற பவர் ஐசிக்கு வரும். நல்லா நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. PM7150 அப்படிங்கிற இந்த ஒரு ஐசிக்கு ஃபர்ஸ்ட் வருது. அப்ப நம்ம இந்த ஐசி நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிக்கலாம், டிராயிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன ஆகுது, இன்புட் ஆகுது. இங்க கண்டிப்பா என்ன இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். நீங்க இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணணும், 5 வால்டேஜஸ் +5 வால்டேஜஸ் இங்க நீங்க செக் பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஐசிக்குள்ளாரையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, ஒரு ஓவிபிஐசி ஐசிக்குள்ளாரையும் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது அதோட பேர் என்னது, எம்ஐடி. எம்ஐடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர்ல என்ன செக் பண்றோம், +5 வால்டேஜஸ் இங்கேயும் செக் பண்றோம். ஏன்னா எவ்வளவு பேர் செக் பண்றதுல என்ன காரணத்துக்காக நம்ம இங்க செக் பண்ண சொல்றோம் +5 வால்டேஜஸ், எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் சைட்ல ஒரே நிமிஷம், ஏன்னா நாய்ஸ் என்ன வருதுங்களா உங்களுக்கு, சாங்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுங்கம்மா. இல்ல சார். நான் சார் பேசுறது இல்ல மட்டும் சார். நான் பேசுறது மட்டும் தானே கேக்குது? கேக்குது சார். ஆமா சார். கரெக்டா கேக்குது சார். ஓகேங்க. ஓகே, இப்ப +5 வால்டேஜஸ் இங்க உங்களுக்கு இங்க வரும். இந்த +5 வால்டேஜஸ் வந்து நீங்க ஏன் இங்க உங்களுக்கு செக் பண்ண சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வி பஸ் லைன் ஓகே அப்படின்னா தான் இங்க உங்களுக்கு +5 வால்டேஜஸ் வரும். அப்ப இந்த வி பஸ் லைன் கரெக்டா இருக்கா இல்லையன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக இங்க நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எம்ஐடி லைன்ல +5 வால்டேஜஸ் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பேட்டரி கனெக்ட் பண்றோம். ஐயா என்ன பண்றோம், பேட்டரி. GND ஐ மீன் கிரவுண்டு. அடுத்தது இங்க இருந்து உங்களுக்கு என்ன வரும்,
இப்ப இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு ஒரு லைன் போகுது. என்ன லைனு? வி பேட். என்ன வோல்டேஜஸ் போகும் இதுல? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜ். என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? கெப்பாசிட்டர் 1, 2, 3 அல்லது 4. ஒரு டயோடு கூட யூஸ் பண்ணிருக்கலாம். டயோடு, டி ஃப்ரம் டு டயோடு, சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேசிக்கலா நான் சொல்லிட்டேன். ஐசி கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க செக் அவுட்டுக்கு. என்ன வோல்டேஜஸ் வரும்? 3.7ல இருந்து 4.2க்குள்ள. இப்ப இது என்ன ஐசி நம்ம சொல்லியிருக்கோம்? குயில்காம் சிப்செட். ஐசியோட நம்பர் என்ன சொல்லியிருக்கோம்? PM7150. ஓகேங்களா? இப்ப PM7150 அடுத்தது PM7150A அல்லது L. இது ரெண்டும் சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டே. சரிங்களா? இப்ப 3.7ல இருந்து 4.2 வோல்டேஜஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? விபஸ் லைன். அதுக்கப்புறம் நம்ம எம்ஐடி லைன் செக் பண்றோம். சார்ஜிங் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு பூட் சீக்வென்ஸ் செக் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த எம்ஐடி லைனை செக் பண்றதை என்னைக்குமே மறக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் எவ்வளவு பேருக்கு தெரியாது. உங்களுக்கு நான் தெளிவா இப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் விளக்கமா சொல்லிடுறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கீங்க சார். ஐ மீன் எம்ஐடி லைனே எனக்கு வரல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப சார்ஜிங் செக்ஷன்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. நல்லா நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிங்க. சார்ஜிங் செக்ஷன்ல எனக்கு இப்ப ப்ராப்ளம் இருக்கு. அப்ப எம்ஐடி லைன் வராது. எம்ஐடி லைன் உங்களுக்கு வரல அப்படின்னாவே உங்களுக்கு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகிறது கரெக்டா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா சார்ஜிங் போட்டு. ஆனா இப்ப நீங்க பேட்டரி போட்டு நீங்க செக் பண்ணணும் சார் அப்படின்றீங்க. ஏன்னா இப்ப பேட்டரி போட்டு நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா இங்க இன்னொரு விஷயத்த நீங்க செய்யணும். இன்னொரு விஷயத்த என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஆன் ஆ பட்டன். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒன் சைடு ஜிஎன்டி. என்ன இருக்கு? ஜிஎன்டி. கிரவுண்ட் ஒரு சைடு இருக்கும். இன்னொரு சைடு ஒரு வோல்டேஜஸ் மூலியமா ஜெனரேட் ஆகிற ஒரு செக்ஷன். இது ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு போகுது நேரா எங்க? நம்மளோட பிஎம்ஐசிக்கு. பிஎம்ஐசினா இதுக்குள்ளார சார்ஜிங் ஐசியும் இருக்கு, இதுக்குள்ளார பவர் ஐசியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்ப ஐ லோ ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்க உருவாகுது. எப்படின்னா இப்படி 1 to I லோ ஐ. இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படின்னா லாஜிக் கேட்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஹை லோ ஐனா என்ன, 1 0 1னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ஆனா பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஒரு வோல்டேஜஸ் வருது. இங்க ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சம்டைம் 1K இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டயோடு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, டிவிஎஸ் டயோடு. டிவிஎஸ் டயோடு இருக்கும். இங்க நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.8 வோல்டேஜஸ் வரும். அப்படி இல்லைன்னா பேட்டரி வோல்டேஜ் 3.7ல இருந்து 4.2க்குள்ள பேட்டரி வோல்டேஜஸ் வரும். ரெண்டுல எதனா ஒரு வோல்டேஜஸ் கண்டிப்பா வரும். சில சமயம் சாம்சங் போர்டுனா அது வேற ட்ரிப்ஸ் இருக்கு. சாம்சங் செக்ஷன்னா அது வேற மாதிரி. அது நான் உங்களுக்கு தெளிவா சாம்சங்கோட பூட் சீக்வன்ஸ்ல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லிடுவேன். ஆனா இதோட பூட் சீக்வன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்றீங்கன்னா ஒரு 1.8 வோல்டேஜஸ் வருது. ஆனா பட்டன் பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகும்? 0. ஐ மீன் உங்களுக்கு எந்த விதமான வோல்டேஜ் இல்லை. அடுத்தது நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 செகண்ட்குள்ள இல்ல 2 செகண்ட்குள்ள ரிலீஸ் பண்றீங்க. உடனே என்ன ஆகும்? 1. ரெண்டாவது 1.8 வோல்டேஜஸ். உடனே என்ன ஆகும்னா ஐசிக்கு ஒரு காம்யூனிகேஷன் ஆகுது. ஒரு விஷயம் தெரியுது, ஆனா பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்ப ஆனா பட்டன் நீங்க பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஆனா பட்டன் பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன். இதுக்கப்புறம் தான் இங்க கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பட்டன் பிரஸ் பண்ண உடனே நீங்க வோல்டேஜஸ் லெவல செக் பண்ணலாம். சார்ஜுக்கு போடாம நீங்க பேட்டரி போட்டு ஒரு டிசி பவர் சப்ளை மூலியமா நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா நான் இப்ப இந்த சொல்ற சீக்வன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுவே நீங்க சார்ஜிங் விபஸ் லைன் மூலியமா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப ஆனா பட்டன் நீங்க பிரஸ் பண்ண தேவையில்ல. ஆனா இதுவே சாம்சங் போர்டுனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு.
அதோட சீக்வன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுல யூஸ் பண்ணிருக்க ஐசி பொறுத்து இருக்கு. எக்ஸோனஸ் ஐசினா அதோட ஒர்க் வேற. இப்ப சாம்சங்ல மீடியாடெக் சிப்செட்டும் யூஸ் பண்றாங்க, சாம்சங்ல குயில்காம் சிப்செட்டும் யூஸ் பண்றாங்க, சாம்சங்ல எக்ஸோனஸ் அவங்களோட ஓன் பிராண்டும் யூஸ் பண்றாங்க. 3 வகையான ஐசிஸும் யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம சொல்றது பிஎம் குயில்காம் சிப்செட்டோட செக்ஷன் சொல்றோம். மீடியாடெக் முடிஞ்சிச்சு. இப்ப குயில்காம் சிப்செட்டோட உங்களுக்கு செக்ஷன். இப்ப இதுக்கப்புறம் இந்த பிஎம்ஐசில பவர் ஐசில நீங்க செக் பண்ண வேண்டியது ஒரு காம்யூனிகேஷன் லைன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் சிபில இருந்து. ஆனா சிபி ஆன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? வால்டேஜஸ் வேணும். கண்டிப்பா என்ன வேணும்? வால்டேஜஸ் வேணும். ஆனா இப்ப அந்த வால்டேஜஸ் எங்க இருந்து ஜென்ரேட் ஆகும்? உங்களுக்கு விபிஹெச் அல்லது விபேட் அடுத்தது விபஸ், இந்த 2 லைன் பண்ண உடனே இங்க இருந்து ஒரு லைன் அவுட்புட் ஆகுது. என்ன லைன் அவுட்புட் ஆகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன லைன் அவுட்புட் ஆகும்? விபிஹெச் லைன். என்ன லைனு? விபிஹெச் லைன். இங்க இருந்து ஒரு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகுது. 1 மைக்ரோ ஆண்ட்ரி இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு பூட் கெபாசிட்டர். பூட் கெபாசிட்டர் எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்க ஒரு டயோடு, அடுத்தது ஒரு கெபாசிட்டர். ரிட்டர்ன் என்ன ஆகும்? இந்த ஐசிக்கு உங்களுக்கு இந்த வால்டேஜஸ் இன்புட் ஆகும். இதுல இருந்தே உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஏன் அவுட்புட் ஆகுது? இந்த விபிஹெச் லைன் நல்லா யோசிச்சு பாருங்க. விபிஹெச் அண்டர்ஸ்கோர் பவர். எதனால இது அவுட்புட் ஆகுது? 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ். எதனால இது அவுட்புட் ஆகுதுன்னா சார்ஜிங் ஐசி எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ளார இருக்கிறதால. இப்ப சார்ஜிங் ஐசி இதுக்குள்ள இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த விபிஹெச் லைன் எங்க இருந்து அவுட்புட் ஆகும்? நம்ம பிஎம்ஐ அப்படின்னு ஒரு ஐசி சொல்லுவோம் பாத்தீங்களா? பிஎம்ஐ அப்படின்ற ஒரு ஐசி இருந்து அவுட்புட் ஆகலாம். இல்லைன்னா தனியா சார்ஜிங் ஐசி வச்சிருந்தாங்கன்னா அந்த சார்ஜிங் ஐசி இருந்து அவுட்புட் ஆகும். ஐ மீன் டிசி டு டிசி சார்ஜிங் ஐசி இது ரெண்டும் ஒன்னா ஒன்னாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் பழைய போர்டு எல்லாம் வேற செக்ஷன்ல இருந்துச்சு, வேற சீக்வன்ஸ்ல இருந்துச்சு. இப்ப அந்த போர்டு எல்லாம் வரதே இல்லை. இப்ப உங்களுக்கு சார்ஜிங் ஐசி எங்க இருக்கோ அங்க உங்களுக்கு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும். அப்ப சார்ஜிங் ஐசி நமக்கு எதுக்குள்ள நம்ம இப்ப இதுல இதாகுது? உங்களுக்கு 7150 பவர் ஐசிக்குள்ள. அப்ப இதுக்குள்ள சார்ஜிங் ஐசி இருக்கும்போது இதுல இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகும். இப்ப ரெண்டாவது இதுல விபிஹெச் லைன் இன்புட் ஏன் சார் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து இப்ப பக் வால்டேஜ் கன்வெர்ட் ஆகும் பவர் ஐஸ்ல இருந்து. கரெக்டா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு கான்செப்ட் புரியணும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? பக் வால்டேஜஸ். பக் வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா S1 S2 S3 S4 S5 S6 இந்த மாதிரி ஒரு பக் வால்டேஜஸ் அவுட்புட் ஆகும். இப்ப இந்த பக் வால்டேஜஸ் அவுட்புட் ஆகுறப்ப என்னென்ன நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன விஷயங்கள் செக் பண்றது இருக்கு. அதுக்கு நம்ம தேவையானது விஷயம் நான் இப்ப அடுத்தது சிபியு. இது என்னது? CPU, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் அப்படின்றதாங்க சிபின்னு நம்ம சொல்றோம். எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சரி. இப்ப இந்த சிபிக்கு இப்போ ஒரு வால்டேஜ் ஒன்னு இங்க இருந்து ஜென்ரேட் ஆகணும். இதுதான் இப்ப கான்செப்டே. இப்போ ஒரு வால்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. இப்ப எது இன்புட் ஆன உடனே நல்லா நான் சொல்றது புரிஞ்சுங்க. இப்போ 4-5 கெபாசிட்டர் இருக்குது போகும். ஃபர்ஸ்ட் இன்புட் எங்க போகும்? 4-5 கெபாசிட்டர் இருக்கு. இது மூலியமா விபிஹெச் லைன் மூலியமா. சரி, அதுக்கு போயிட்டு பவர் ஐசில இருந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் S1 S2 S3 S4 S5 S6 இதெல்லாம் உங்களுக்கு அவுட்புட் ஆகும். எப்படி அவுட்புட் ஆகும்? நல்லா நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எது வரும், ரெண்டாவது எது வரும்னு ஒரு விஷயமா கான்செப்ட் நான் சொல்லுவேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா?
ஓகே, ஃபர்ஸ்ட் S1. ஓ மை காட், ஒரே நிமிஷம். கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க, எக்கச்சக்கமான கெப்பாசிட்டர். இதெல்லாம் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு வால்டேஜஸ். வால்டேஜஸ் என்ன சார் இதுல வரும் அப்படின்னா 0.6. 0.6 வால்டேஜஸ் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க. அடுத்தது S3 1.2 வால்டேஜஸ். கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர். ஓகே, சரிங்க. இது S1A, S3A வால்டேஜஸ் என்ன வரும் அப்படின்னா 1.1.2. நோட் பண்ணிக்கங்க கூடவே, சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டியது S3A, சாரி S3A சொல்லிட்டுனா S2A 0.6ல இருந்து உங்களுக்கு 0.8 ஒரு வால்டேஜஸ் வரும் S2Aல. S2A 0.6ல இருந்து 0.8 ஒரு வால்டேஜஸ். இதுக்கப்புறம் S4. இதெல்லாம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஐசிக்கோட இன்புட் இது. ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு ஐசி இருக்கு, நான் 2 பவர் ஐசின்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த கான்செப்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. S4A1, S4A 1.1 வால்டேஜ், லோவர் எல்டின்னு ஒரு வேலை நம்ம சொல்லலாம். 1.1 வால்டேஜ் இதுவும் ஐசிக்கு இன்புட் ஆகுது S4. ஓகேங்களா? அடுத்தது ஹையர் எல்டியோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. ஹையர் எல்டியோ எங்க சார் போகும் அப்படின்னா ரிட்டர்ன் இதே ஐசிக்கு வரும். இந்த லோவர் எல்டியோ இதுக்கு தான் வரும், சாரி சிபிக்கு போகாது, ரிட்டர்ன் ஐசிக்கு தான் வருமே. S4A 1.1 வால்டேஜஸ். ஓகேங்களா? அடுத்தது S5A, S5A 2.0 வால்டேஜ், ஹையர் எல்டிஓ அப்படின்னு உள்ள அந்த வால்டேஜ் 2.0. இது ரெண்டாவது நம்மளோட பவர் ஐசிக்கே நமக்கு வரலாம். இப்ப சிபினாவது ஒரு ஆன் கண்டிஷன்ல வருது. சிபில இருந்து இந்த ஐசி எல்லாம் உங்களுக்கு வால்டேஜ் வந்துச்சுன்னா காம்யூனிகேஷன் ஒரு செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன செக்ஷன்? காம்யூனிகேஷன் செக்ஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு என்னவா வேணும், முக்கியமா வேணும். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஸ் எஸ்பிஎம்ஐ சிஸ்டம் பவர் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் கிளாக் அண்ட் டேட்டா, அந்த 2 லைன் இதுக்கு வரும். இது இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப 2 லைன்.
டெஸ்ட் பாயிண்ட் எப்பனா கொடுத்துருப்பாங்க டிபி லைனு எஸ் பி எம் ஐ ஓகேவா எஸ்பிஎம்ஐ கிளாக் இருங்க இங்க எழுதுறது தெரியல ஃபுல்லா இந்த சைட்ல இதெல்லாம் எஸ் பி எம் ஐ சி எல் கே கிளாக் அடுத்தது அதே மாதிரி டெஸ்ட் பாயிண்ட் டி பி எஸ் பி எம் ஐ டேட்டா ஓகேவா இப்ப இந்த லைன் இது கூட என்ன ஆகுது காம்யூனிகேஷன் ஆகுது சிபிக்கும் நம்மளோட பவர் ஐசிக்கும் ஓகேவா இப்ப இது மட்டும் வந்துட்டா ஃபுல்லா எனக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்துருமா சார் என்னதுங்க ஐயா என்னோட சிபியு போன் ஆன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இதுதான் கிடையாது ஏன்னா விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப செக்ஷன் ரொம்ப அதிகம் செக்ஷன் ரொம்ப அதிகம் ஓகேங்களா இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட் போகலாம் அப்படியே இது இருக்கட்டும் இது வரைக்கும் அடுத்தது 1 by 1 உங்களுக்கு இப்ப இது பண்றேன் இப்ப அடுத்தது இன்னொரு ஐசி என்ன ஐசி அடுத்தது இப்ப PM7150L அல்லது ஏ அப்படின்ற ஒரு பவர் ஐசி ஓகேவா இந்த ஐசியோட பேருனா PM7150L அல்லது ஏ இது ரெண்டுல ஒரு பேர் இருக்கும் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க எல்ல போட்டாலும் ஏ போட்டாலும் ஒர்க் ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்சி இல்லை இருந்தாலும் சேம் இதை போறத பாத்துக்கங்க ஓகே இப்ப இதுல இருந்து இப்ப சிபிக்கு வால்டேஜ் வரணும் என்னென்ன வால்டேஜ் எப்படி சார் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த விபிஹெச் லைன் இருக்கு பாத்தீங்களா விபிஹெச் அண்டர்ஸ்கோர் பவர் இதுல இருந்து ஒரு வால்டேஜ் இதுக்கு ஜென்ரேட் ஆகும் நேரா எதுக்கு போகும் நம்மளோட ரெண்டாவது பவர் ஐசிக்கு நேரா இங்க இருந்து இங்க வரும் ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்புட் ஆகுங்க கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா எக்கச்சக்கமான கெப்பாசிட்டர் இருக்கும் ஒன்னு கெப்பாசிட்டர் இப்ப இந்த ஐசி உங்களுக்கு இதுல இன்புட் ஆயிடுச்சு என்ன வால்டேஜ் இன்புட் ஆகும் பேர் என்ன சொல்லியிருக்கோம் விபிஹெச் பவர் விபிஹெச் அண்டர்ஸ்கோர் பவர் ஓகேங்களா வால்டேஜ் எவ்வளவு வரும் 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜ் வரும் 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஓகே இப்ப இதுல இருந்து இந்த வால்டேஜ் இன்புட் ஆனோடனே இங்க இருந்து உங்களுக்கு பிஓபி அப்படின்ற ஒரு வால்டேஜ் ஜென்ரேட் ஆகும் உடனே ஃபர்ஸ்ட் இது இன்புட்னா இது உடனே ஜென்ரேட் ஆயிடும் பிரைமரி வால்டேஜ் சொல்லுவோம் இந்த ஐஸ்ல ஜென்ரேட் ஆயிடும் புரியுதுங்களா இந்த வால்டேஜ் வந்த உடனே நான் நல்லா சொல்றதை புரிஞ்சுக்கிங்க விபிஹெச் லைன் அதுக்கு போயிட்டு இன்புட் ஆகணும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு பிஓபி வால்டேஜ் ஜென்ரேட் ஆயிடும் ஓகே இது என்னது எஸ் டபிள்யூ இது பிஓபி ஓகேவா இந்த பிஓபி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி அப்படின்றது ஒண்ணு ஜென்ரேட் ஆகும் இதுல வர்றது உங்களுக்கு 2.0 வால்டேஜ் வரும் ஓகே 1 யூஹெச் இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க 1 யூஹெச் இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு என்ன வரும் 2.0 வால்டேஜ் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுல வரணும் அதுக்கு மேல கூட முன்ன பின்ன வரலாம் பட் ஆனா அதுக்கு வால்டேஜ் கம்மியா வரக்கூடாது அதுக்கு கம்மியா வால்டேஜ் வரக்கூடாது இந்த வால்டேஜ் வந்த உடனே இது உங்களுக்கு ஒர்க் ஆன உடனே
அடுத்தது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ஒரு வால்டேஜஸ் தான் வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி. என்ன வால்டேஜஸ்? வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி. இப்ப இந்த செக்ஷன் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்ல மேக்ஸிமம். இப்ப இந்த செக்ஷன் போலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி வந்துடலாம். சரிங்களா? அடுத்து இப்ப பிஓபி உங்களுக்கு இங்க அவுட்புட் ஆகுது. வீரேஜ் அண்டர்ஸ்கோர் பிஓபி வால்டேஜஸ் உங்களுக்கு இதுல 3.0ல இருந்து 3.7க்குள்ள ஒரு வால்டேஜ் வரலாம். ஓகேங்களா? இந்த வால்டேஜ் ரிட்டர்ன் இந்த ஐசிக்கே உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் லைன் வரும். இந்த ஐசிக்கே உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும்னு வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு செக்ஷனுக்கு போகும் பூட்ஸ் கான்செப்ட் பொறுத்த அளவுக்கு இந்த ஐசிக்கே போடுது. இது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? போன் டெட் ஆகும். கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான வால்டேஜஸ். ஓகேங்களா? இப்ப இந்த வால்டேஜஸ் உங்களுக்கு வந்த உடனே அடுத்தது இந்த சைடுக்கு நான் வரவாங்க. இப்ப இது கூட உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகும்? இதுல இருந்து ஒரு செக்ஷன் ஒரு சிக்னல்ஸ் கனெக்ட் ஆகும். ஃபால்ட் என் அப்படின்னு எதுக்கு சார்? இந்த பிஎம்ஐசிக்கும் ஐ மீன் PM7150க்கும் PM7150L அல்லது ஏக்கும் உங்களுக்கு ஃபால்ட் என்னன்னு ஒரு 1.8 வால்டேஜ் சிக்னல்ஸை நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? நடுமதியில் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கலாம், என்ன இருக்கலாம். இதுக்கும் இது கனெக்ட் ஆகும், இதுக்கும் இது கனெக்ட் ஆகும். ஐ மீன் ரெண்டுத்துக்குமே என்ன நேம்ல நம்ம சொன்னோம்? ஃபால்ட் என். ஃபால்ட் FAULT 1.8 வால்டேஜஸ். ஓகேவா? இப்ப இந்த இன்னொரு விஷயம் என்ன கனெக்ட் ஆகும்? இந்த SPMI இந்த செக்ஷனும் கனெக்ட் ஆகும். சிபிஎலுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுற இதே லைன், ரெண்டு லைனுமே. இதுல என்ன வால்டேஜஸ் வரும்? ரெண்டுத்துலயுமே 1.8 வால்டேஜஸ் வரும். வால்டேஜஸும் வரணும், இல்ல சிக்னல்ஸும் செக் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்ப இதை நீங்க செக் பண்ணிட்டீங்க சார். இது எனக்கு கரெக்டா இப்ப ஒர்க் ஆகுது. அடுத்தது நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது அந்த வீரேஜ் பிஓபி லைன் வரைக்கும் அது ரெண்டாவது நம்ம இதுல கொடுத்துட்டோம். ஓகே. இப்ப அடுத்தது இதுல நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன். இதுக்கப்புறம் இதுல S8C லோவர் LDO. S8C லோவர் LDO. சிபி கூட இது கனெக்ட் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் கண்டிப்பா இருக்கும். S8C லோவர் LDO. LLDO என்ன வால்டேஜஸ்? லோவர் LDO உங்களுக்கு 1.3 வால்டேஜஸ். இதை செக் பண்ணணும். இதுக்கப்புறம் CPU வால்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? S1C கெப்பாசிட்டர் 2-3 எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. நம்ம 2-3 கொடுக்குறோம். அடுத்தது நம்ம S1C 0.8 வால்டேஜஸ். இதுக்கப்புறம் S4C
0.8 voltages. Capacitor. இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டியது S5 S6 ரெண்டும் சேர்ந்து S5 and S6 ரெண்டும் ஒரே இதுதான். S5 underscore S6 0.8 voltages. இதுக்கப்புறம் அடுத்தது நான் என்ன சார் செக் பண்றது? மோடம் வோல்டேஜ் S7C. அது எப்ப சொல்லியிருக்கோம்? நம்ம சிம் கார்டு போட்டு எதனா போன் உடனே சடனா இது ஆஃப் ஆகுது, சின்ன நெட்வொர்க் இங்க வரல, போனும் ஆஃப் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த லைன் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், டெட் ஆயிடும் போனு. சிம் கார்டு போடுறதுக்கு அப்புறம் டெட் ஆகுதுன்னா அதிகபட்சமா. இது S7C. சி 0.8 voltages. ஓகேங்களா? இதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டியது S2. S2 and S3 இது ரெண்டுமே ஒரே வோல்டேஜ் வரும். S2 underscore S3 0.8 voltages. .8 voltages. இப்ப இது வரைக்கும் நீங்க வால்டேஜஸ் லெவல் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க, சரிங்களா? வால்டேஜஸ் லெவல நம்ம இதுல எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது என்ன சார் செக் பண்றது? இதுக்கப்புறம் ஏன்னா சிபிக்கும் இதுக்கும் காம்யூனிகேஷன் ஆகிற வால்டேஜஸ் நம்ம ஒண்ணு விடாம நம்ம செக் பண்ணிட்டோம். பவர் ஐசில இருந்து 2 பவர் ஐசில இருந்து என்னென்ன வால்டேஜ் நம்மளுக்கு சிபிக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்றது. இதுக்கப்புறம் நீங்க டைரக்டா ஒரு 1.8 வால்டேஜஸ் டிடிஎல் பாயிண்ட்ல செக் பண்ணலாம். இல்லனா வீரேஜ் L13 அது நான் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக்ல தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஏன்னா எல்லா செக்ஷன் போகும். வீரேஜ் L13 1.8 வால்டேஜஸ். அது நம்ம மேக்ஸிமம் எங்க செக் பண்ணலாம்னா டேட்டா இடிஎல் பாயிண்ட் செக் பண்ணலாம். இடிஎல் பாயிண்ட்னா எங்க நம்மளோட சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்றதுக்கு போடுவோம்ல, இடிஎல் பாயிண்ட் பவர் ஐசில இருந்து உங்களுக்கு வரும். அந்த இடத்துல நீ செக் பண்ணிக்கலாம் அந்த 1.8 வால்டேஜ் ஷார்ட் இருக்கா இல்லையான்றது நம்ம பார்த்துடலாம். EDL 1.8 வால்டேஜஸ் இதுல செக் பண்றேங்க. ஏன்னா ஹையர் எல்டிஓ, லோவர் எல்டிஓ, விபிஹெச் லைன், பிஓபி, இடிஎல் பாயிண்ட்ல 1.8 வால்டேஜஸ் இது 3 தான் அதிகபட்சமா டக்குன்னு ஷார்ட் ஆகிற செக்ஷன். இப்ப இருக்கிற செக்ஷன்ல எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வால்டேஜஸ் வருது, ஓரளவுக்கு கரெக்டா இருக்குன்னா இந்த 1.8 வால்டேஜ் உங்களுக்கு ஷார்ட் ஆயிருந்தாலும் எவ்வளவு இஷ்யூ இருக்கு, பிரச்சனைகள் உடனே சடனா வர ஒரு செக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது அடுத்த பேஜுக்கு நம்ம போலாம். ஏன்னா இந்த பேஜ்ல அவ்வளவு தூரம் இப்ப இடம் இல்ல, இதை கவர் பண்ண முடியாது. அடுத்த பேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, டக்கு டக்குன்னு இப்ப டைரக்டா நான் சொன்ன விஷயம் எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்து ஐசி மட்டும் போடுறோம். அடுத்து சிக்னல் லெவல். என்ன லெவல்? சிக்னல் லெவல். டைரக்டா என்ன பண்றோம்? PM 7150. அடுத்து இங்க ஒரு ஐசி என்ன போடுறோம்? கரெக்டா வரலையே. PM 7150L அல்லது A.
இங்க என்ன போடுறோம்? CPU. சென்டர் பாயிண்ட்ல. ஏன்னா ரெண்டுத்துலயும் உங்களுக்கு சிக்னல் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஆல்ரெடி இது சொல்றேன்ல CPU. ஓகேங்களா? இப்ப இந்த சிபியூல இருந்து சிபிக்கு நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன செக் பண்ணணும் சார்? கட்டாயம் செக் பண்ண வேண்டியது. இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஐசி உங்களுக்கு அந்த அளவுக்கு சிக்னல்ஸ் போதோ போலியோ, ரொம்ப முக்கியமா பிபி கிளாக் என்ன செக் பண்ணணும்? பிபி கிளாக் லைனை நீங்க செக் பண்ணணும். எங்க இந்த பிபி கிளாக் போகும்? உங்களுக்கு இந்த ஐசில இருந்து தான். இதுல இருந்தா ஏன்னா கிளாக்னு தனியா உங்களுக்கு ஐசி கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, கிளாக்னு தனியா ஒரு ஐசி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அங்க செக் பண்ணணும். இதுல கிளாக்னு தனியா ஐசி கொடுக்கல. அது வந்து உங்களுக்கு எத்தனை பவர் ஐசி? 3-4 பவர் ஐசி இருந்தா உங்களுக்கு கிளாக் தனியா. அதுதான் 4 பவர் ஐசி 5 பவர் ஐசி நினைச்சுக்கிறாங்க. அந்த செக்ஷன் நான் எடுப்பேன். கோயில் கான்செப்ட் செட்ல அதுவும் இருக்கு. எத்தனை செக்ஷன் இருக்கோ எல்லா செக்ஷனும் முடிச்சிடும். எதை ஸ்கிப் எல்லாம் பண்ண மாட்டோம். இப்ப இதுல செக் பண்ண வேண்டியது பிபி கிளாக். நிறைய நான் சிக்னல் லெவல் சொல்றேன் பார்ப்பேன். ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க எப்பனா 0 ஓம் ரிஜிஸ்டர். எவ்வளோ? 0 ஓம் ரிஜிஸ்டர். என்னது? பி அண்டர்ஸ்கோர் சிஎல்கே கிளாக். கிளாக் 1ன்னு இருக்கும். 1.8 வால்டேஜஸ். என்னது? 1. அடுத்தது ஸ்லீப் கிளாக். இதுல அதிகபட்சமா டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. டிபி. டிபி கிளாக் ஸ்லீப் கிளாக். என்னது? 1.8 வால்டேஜஸ். இதுலயும் 1.8. இதுக்கப்புறம் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா சிக்னல் லெவல்ல நான் சொல்றேன். பி ஆன் ரீசெட். ஜீரோ ஓம் ரிஜிஸ்டர் இல்ல 1K ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. 0 ஓம் ரிஜிஸ்டர் இல்லைன்னா 1K ரிஜிஸ்டர். ஒரு கெப்பாசிட்டி கூட சம்டைம் யூஸ் பண்ணிருக்கலாம். அது என்சியா கூட இருக்கும். 1.8 வால்டேஜஸ். பி ஆன் ரீசெட். அண்டர்ஸ்கோர் ரீசெட். என்ன வால்டேஜஸ்? 1.8 வால்டேஜஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இது உங்களுக்கு இன்புட் ஆகணும். உடனே இங்க இருந்து ஒரு அவுட்புட் சிக்னல்ஸ் வரும் சிபில இருந்து. இதுல இருந்து சிபில இருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல்ஸ் போகும். இதுலயே உங்களுக்கு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? என்னது செக்ஷன்? என்ன செக்ஷன் நல்லா யோசிச்சு பாருங்க. பிஎஸ் ஓல்ட். ஓல்டு. பிஎஸ் அண்டர்ஸ்கோர் ஓல்ட். என்ன வால்டேஜஸ்? 1.8 வால்டேஜஸ். இதே லைனு இதுக்கும் சம்டைம் போகலாம். ஆனா மேக்ஸிமம் இதுக்கு போகாது. இதுதான். ஓகேவா? இது பவர் ஏசிக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்யூனிகேஷன் பண்ணிக்கும். எடுத்துடலாம். எதுக்கு? இதுல எதுவுமே போகாது. இப்போ சிக்னல்ஸ் 2 பவர் ஏசில. ஓகேங்களா? ஏன்னா அதுல எஸ்பிஎம்ஐ ஃபால் 10 இது 2 தான். இது எல்லாம் காம்யூனிகேஷன் ஆகும். 3 சிக்னல்ஸ் தான் அதில் நீங்க அதிகமா செக் பண்ணணும். இதுல செக் பண்ண வேண்டியது இவ்வளவு சிக்னல்ஸ் லைனை நீங்க செக் பண்ணணும். பிபி கிளாக், ஸ்லீப் கிளாக், பியாண்ட் ரீசெட், பிஎஸ் ஓல்ட். இந்த லெவல் நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வால்டேஜஸ் வீரேஜ் லைன்லாம் இருக்கு.
இப்ப இந்த சிக்னல் லெவல் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க, பிஎஸ் ஹோல்டு எனக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னா, அடுத்தது எனக்கு ப்ராப்ளம் எங்க இருக்கும் சார்? அடுத்தது நான் எங்க செக் பண்ணணும்? அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன, எந்த இடம் அப்படின்னா வாங்க அடுத்தது ஸ்கீமேட்டிக்ல போய் நம்ம டீட்டெயிலா 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? மனவல்லவன் புரிஞ்சுதுங்களா? சார் புரியுதுங்க சார். சொபதீன் சார் உங்களுக்கு? இது சார் ஓகே சார். ஓகே. செல்வம், வெங்கடேஷ் சார்? சார் புரியுது சார். ஓகே. அடுத்தது இப்ப ஸ்கீமேட்டிக் போயிடலாம் வாங்க. EM7150. ஓகே, வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விபிஎல் லைன், விபிஹெச் லைன், விபஸ் லைன், எம்ஐடி லைன், இதெல்லாம் நம்ம காமனா செக் பண்ணோம். பிரைமரி லைன் பிஓபி, வீரேஜ் பிஓபி. ஓகேங்களா? இப்ப எல்லாம் செக் பண்ணிட்டா அடுத்து நம்ம டைரக்டா போக வேண்டியது செக்ஷன் தான். S1. இது பாருங்க, S1ல 0.6 வோல்டேஜ் சொன்னல, இதை நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது S5 ஹையர் எல்டிஓ. ரிட்டர்ன் இதே ஐசிக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். டூ 2.0 வோல்டேஜஸ் வந்துச்சுங்களா? இது வந்து சிபிக்கு போகாது. இது பாருங்க, ரிட்டர்ன் வீரேஜ் லைன் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? வோல்டேஜ் லெவல்ல நான் செக் பண்ண சொல்றப்ப அடுத்தது வந்து நீங்க லோவர் எல்டிஓ. லோவர் எல்டிஓனா எதுல எந்த ஐசி இருக்கு? ரெண்டாவது ஐசி S8C. லோவர் எல்டிஓ 3.0. இது ரிட்டர்ன் நம்ம எதுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம்? பவர் ஏசிக்கு ரிட்டர்ன் அகைன் பவர் ஏசிக்கு. இதுவும் அடுத்து இது பண்றதுக்கு. இது சிபிக்கு போகாது. இது ரெண்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க செக் பண்ண வேண்டியது S2A. S2A 0.8 வோல்டேஜஸ் சிபி வோல்டேஜ் சொல்லியிருந்தோம்ல, இது நம்ம செக் பண்ணணும் கம்பல்சரி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது S3 இல்ல S4A. S3க்கு முன்னாடி S4 செக் பண்ணிடலாம். இது ஒரு வேலை லோவர் எல்டி தான். S4A
1.1 S4 இதுல கொடுக்கலையா? கொடுத்துருப்பாங்களே. ஓஹோ, முன்னாடி இது இருக்குல்ல வால்டேஜஸ், அதனால. கொடுக்காமலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1.1 வால்டேஜஸ். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம்? பிஓபி லைனை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏன், எதுக்கு, என்ன காரணம், எப்படி செக் பண்ணணும்ன்றதுலாம் ரொம்ப நீட்டா உங்களுக்கு தெரியும். அது இல்லாம ஸ்கிமேட்டிக் ரீட் பண்றது இப்ப எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? ஏன்னா டவுட் இருக்கா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல நான் சொல்ற விஷயம்? வெங்கடேஷ் சார், மனோவல்லவன், சொல்லுங்கப்பா. அவள சார் அது சார் சார் சின்ன டவுட் சார். நீங்க ஆர்டரா கொடுத்துட்டு வந்தீங்க சார். இப்போ நீங்க மாறி மாறி வோல்டேஜ் செக் பண்ணி கன்ஃபியூஷன் ஆகுது சார். வேற ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல, ஆர்டர் இந்த செக்ஷன் வந்து ஏரியல்டினா இப்ப ஆர்டர் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்டரா ஒரு செக்ஷன் சொல்லியிருந்தோம். இதுல வந்து எனக்கு மாறுதுன்னு சொல்றீங்க அதானே? ஆமா ஆமா சார். அதான் சார். இந்த ஏன்னா வால்டேஜஸ்லாம் நீங்க மாத்தி மாத்தி சொல்லவே எங்க இல்ல இல்ல செக் பண்றது மாத்தி மாத்தி பண்ணணுமோன்ற மாதிரி ஒரு டவுட் வருது சார். இல்ல இல்ல, இந்த இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நான் ஸ்கிமேட்டிக் அதுல சொன்னதுக்கு இதுல சொன்னதுக்கு ஸ்கிமேட்டிக் நான் சொல்றேன்னு சொன்ன வித்தியாசம் என்னன்னா, இதெல்லாம் லோவர் டிராப் அவுட்புட் ஆகும். அதிகமா ஷார்ட் சர்க்கிட் ஆகிற செக்ஷன், ப்ராப்ளம் கொடுக்குற செக்ஷன். கண்டிப்பா புரியுதுங்களா? ஓகே சார். இது எல்லாமே இப்ப நான் சொல்லியிருக்கேன். S2 ஹையர் எல்டிஓ, லோவர் எல்டிஓ, இதுவும் ஒரு லோவர் எல்டிஓ, ஃபர்ஸ்ட் சிபி வோல்டேஜ், இது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு 99% 80% இதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா இது அவுட்புட், எல்டி அவுட்புட் கொடுக்குற செக்ஷன். அப்ப இதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்க டேட்டா பவர் ஐசி இதெல்லாம் நீங்க செக் பண்ண வச்சு சிபிஓ அல்லது இஎம்எம்சி டேட்டா தூக்க கூடாது. நான் உங்களுக்கு செக் பண்ணதை இப்ப நான் உங்களுக்கு இதை செக் பண்ணணும், இந்த செக்ஷனை கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொல்றேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இதை செக் பண்ணணும், ரெண்டாவது இது செக் பண்ணணும். இந்த செக்ஷனை நீங்க கட்டாயம் செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சொன்னது ஆர்டர் வால்டேஜஸ் இப்படிதான் ஜென்ரேட் ஆகணும். இந்த செக்ஷன் எல்லாமே ப்ராப்ளம் கொடுக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விபிஹெச் லைன் சொல்லல, பிஓபி லைன் சொல்லல, வீரேஜ் பிஓபி லைன் சொல்லல, எம்ஐடி லைன் நான் சொல்லல. இந்த செக்ஷன்லாம் சொன்னா சொல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் காமனா செக் பண்ணியே ஆகணும். இப்ப ஐசிக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்ஷன்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இதெல்லாம். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது, ஆனா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த கான்செப்ட் மறந்துடாதீங்க. சரி ஓகே ஓகேங்களா? ஓகே சார். சார் இது இண்டிவிஜுவலா இதுவும் தனியா எடுத்துக்கலாங்களா நோட்ஸ், இல்ல ஆஹ் இது இதுவும் ஃபாலோ தனியா பண்ணிக்கணும்? எடுத்துக்கங்க, இல்லைன்னா அதுல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுவும் தனியா எடுத்துக்கங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். இப்ப வீரேஜ் L13, இப்ப வீரேஜ் L13 அதுல போடவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா ஆமாங்க சார். அதனால தான் சார் கேட்டேன். ஆனா அதுல வீரேஜ் L13க்கு பதிலா உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், இடிஎல் பாயிண்ட்ல 1.8 வால்டேஜ் செக் பண்ணுங்க. அங்க 1.8 வால்டேஜ் வந்துச்சுன்னா 1 செக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் சொன்னேன். அது கவனிச்சிங்களா? ஆமா சார். கவனிச்சிங்களா கவனிக்கலையா? இல்ல சார், கவனிச்சேன் சார். L13. வீரேஜ் L13 எங்கப்பா? இது இருக்கு. இதுல 1.8 வால்டேஜஸ். இதுவும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அதே மாதிரி யூஎஃப்எஸ் போற செக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப யூஎஃப்எஸ் எல்லாம் நம்ம அதுல கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் உங்க சிபி மட்டும் ரெக்கார்ட் பண்ணி யூஎஃப்எஸ்க்கு போற வால்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி வீரேஜ் L11A இதையும் நீங்க எல்லாம் செக் பண்ணணும். வீரேஜ் L13A எவ்வளவு வால்டேஜஸ்? 1.8 வால்டேஜஸ். ஓகேங்களா?
இதுக்கப்புறம் விசிசி வீரேஜ் எல் 19 2.9 வால்டேஜஸ் இஎம்எம்சிக்கு போகும். ஐ மீன் யூஎஃப்எஸ் சிப் செட்டுக்கு வந்துச்சு பாருங்க. யூஎஃப்எஸ் இதெல்லாம் உங்களுக்கு இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா டைரக்டா சிபி ரிப்பேர் பண்ணா போன் ரெடி ஆயிடுச்சு. பிஎஸ் ஓல்டுலயும் நீங்க கரெக்டா இருந்தாவே உங்களுக்கு இஎம்சில நான் இப்ப பிஎஸ் ஓல்டு நல்லா புரிஞ்சுங்க. பிஎஸ் ஓல்டு இந்த லைன் உங்களுக்கு ஓகே இருந்துச்சுனாவே நீங்க அடுத்த செகண்ட் நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ இஎம்எம்சியா இருக்கட்டும் யூஎஃப்எஸ்ஆ இருக்கட்டும், சரி யூஎஃப்எஸ்ஆ இருக்கட்டும், செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்னா இதோட ரிக்குவயர்மெண்ட்னா இதோட வால்டேஜ் செக்ஷன். புரியுதுங்களா? உங்களுக்கு பிஎஸ் ஓல்டுனாவே பவர் ஐசி செக்ஷன், ஃபர்ஸ்ட் பவர் ஐசி, ரெண்டாவது பவர் ஐசி, சிபி வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அடுத்த உடனே உங்களுக்கு சாஃப்ட்வேர் மூலியமா இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு வால்டேஜஸோ அல்லது லீக்கேஜோ எதெல்லாம் ஒன்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கள் கொடுக்கும். இதுல ஒரு 1.8 வால்டேஜஸ் நான் அதுல இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பேன். அது நான் யூடியூப்ல பாதி போட்டுருவேன் கட் பண்ணி. அதனாலதான் நான் இந்த விஷயம் அதுல ஆட் பண்ணல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சார் நமக்கு யூஎஃப்எஸ் இல்லைன்னா இஎம்எம்சி ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு நம்ம வோல்டேஜ் செக் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த வோல்டேஜ் ஏதாவது டிராப் மாதிரி காமிக்குங்களா எப்படி சார் அது? டிராப் காமிக்கும்பா, கண்டிப்பா டிராப் ஆகும், ஷார்ட் ஆகும், வால்டேஜ் வராம போகலாம். லீக்கேஜ் இஎம்எம்சில என்ன ப்ராப்ளம் தான், இப்போ ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் இல்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னா அப்போ எதுவும் டிராப் ஆகாது, எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓகே போட்டு சார். வருது, போட்டு எடுக்குது, ஐடியல் பாயிண்ட் எடுக்குது, எனக்கு போட்டு எடுக்குன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம், உங்களுக்கு வால்டேஜ் லெவல் எல்லாம் ஏன்னா போர்ட்லாம் எடுத்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், எல்லா செக்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். போட்டு எடுக்குதுன்னா உங்களுக்கு இஎம்எம்சி கெட்டு போயிருக்கலாம், இஎம்எம்சி டெட்டா இருக்கலாம், இஎம்சி ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சாஃப்ட்வேர்ல. அடுத்து யூஎஃப்எஸ் செக்ஷன் தான் நான் இது யூஎஃப்எஸ் கிளாஸ் தான் எடுக்க போறேன் சாஃப்ட்வேர். அதையும் இப்ப கவர் பண்ணுவேன். கவர்னா இதுல இல்ல, அது தனியா கிளாஸ் எடுப்பேன் யூஎஃப்எஸ் பத்தி ஃபுல்லா. இஎம்எம்சி அண்ட் யூஎஃப்எஸ் கிளாஸ் 64 பாக்ஸ் வச்சு. ஏன்னா ஓகே ஜெடெக்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் இப்ப இல்ல. அதுல அது அந்த கிளாஸ்ல எல்லாமே டீட்டெயில் எல்லாமே என்னது இஎம்எம்சி கெட்டுருச்சா கெடலையா என்னன்னு அதுல நம்ம செக் பண்ணணும். இப்ப எப்படி நம்ம வந்து சிபில இருந்து நம்ம இஎம்எம்சி எப்படி சேஞ்ச் பண்றது, சிபி எப்படி சேஞ்ச் பண்றது, இன்னொரு போன்ல இருக்கிற யூஎஃப்எஸ் எடுத்து வேற ஒரு போன்ல எப்படி வைக்கிறது, அது எத்தனை வைக்கலாமா வைக்க முடியாதா, எத்தனை நம்ம ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியும், இல்ல பண்ணலாமா பண்ண முடியாதா, எந்தெந்த கம்பெனி ஹெல்த் ரிப்பேர் நம்ம பண்ணலாம், எது எது பண்ண முடியாது, எந்தெந்த சிபிக்கு எந்தெந்த யூஎஃப்எஸ் அதோட நம்ம டம்ப் ஃபைல்னு சொல்லுவோம். டம்ப் ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம அதை ரெடி பண்றது போனை. ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த மாடல் வந்து இப்ப கெட்டு போச்சு K30யோட யூஎஃப்எஸ் இப்ப கெட்டு போச்சு. ஏன்டா இப்ப சாம்சங் வேற ஒரு போர்டு இருக்கு, இதுனா 64 GB, அது 128 GB யூஎஃப்எஸ் தான் அதுவும். இப்ப அது எடுத்து அதுல வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம். அது என்ன கான்செப்ட், எப்படி அது வைக்கிறது, அது எல்லாம் அந்த யூஎஃப்எஸ் பிளஸ் 64 அது அந்த கிளாஸ்ல கவர் ஆகும், சாஃப்ட்வேர் செக்ஷன் அது. சரி ஓகே விடுங்க இது. அது இப்ப இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா இது பண்ணுவேன், பொங்கல் கழிச்சு அது சாஃப்ட்வேர் செக்ஷன் இனிமேல் எடுப்போம். சரி ஓகேங்களா, இருங்க இந்த செக்ஷன் நம்ம முடிச்சலாம். இப்ப இதுல என்ன பண்றோம், 2.8 வால்டேஜஸ் அல்லது 3.0 வால்டேஜ் இஎம்எம்சி தான். அடுத்தது வீரேஜ் எல் 12 நான் கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொன்னேன்ல, எதனால பாருங்க, இங்க பாருங்க 1.8 வால்டேஜ், இதே நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அடுத்தது S1 கண்டிப்பா நான் செக் பண்ணணும்னு சொன்னேன், S1C இதோட வால்டேஜ் 1.1, இதை நீங்க செக் பண்ணணும். இதெல்லாம் எப்ப சார் உங்களுக்கு நீங்க மேக்ஸிமம் செக் பண்ணா, வீரேஜ் எல் 10 ரொம்ப முக்கியமான வால்டேஜஸ், எல்லா செக்ஷனுக்கும் போகும். ஐடியல் பாயிண்ட்டுக்கு இந்த வால்டேஜ் தான் வரும், வீராஜ் எல் 13 வராது, சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். அப்ப இந்த செக்ஷன் தான் வருமே, ஐடியல் பாயிண்ட்ல 1.8 வால்ட், வீராஜ் எல் 13 சொன்னல அது வராது, இதுதான் வரும். ஐடியல் பாயிண்ட்ல என்னது வீரேஜ் எல் 10 ஏ நான் வால்டேஜஸ் 1.8 வால்டேஜஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுல நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்ஷன், இந்த செக்ஷன்ல எந்த ஷார்ட் சர்க்கிட்ல அர்த்தம். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எதனா ஷார்ட் சர்க்கிட் வந்துருச்சுனாவே இந்த செக்ஷன் உங்களுக்கு ஸ்டார்ட், இதனால தான் ஃபோன் டெட். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா டைரக்டா உங்களுக்கு எங்க செக் பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த செக்ஷன் நான் எங்க சார் செக் பண்றது, செக் பண்றது சார் எப்படி நான் டக்குனு பண்ணா, ரொம்ப சிம்பிள். இப்ப சாஃப்ட்வேர் போறதுக்கு எப்படி ஒரு ஐடியல் பாயிண்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் எதில் சர்ச் பண்ணாலும் ஒரு மாடல் நம்பர் ஈஸியா வந்துடும். அதுல போயிட்டு ஒரு 1.8 வால்டேஜ் நீ செக் பண்ணீங்கன்னா இவ்வளவு செக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம்.
இப்ப இதுல உங்களுக்கு ஷார்ட்னா அப்ப ப்ராப்ளம் எங்க இருந்து 1.8 தான் இருக்கு. இதை தான் நம்ம சார் என்ன பண்ணணும், ஒரே ஒரு டவுட் டயக்னோஸ் பண்ணணும். சொல்லுங்க. சார். சார் இப்போ வீடியோல வந்துட்டு 1.8 வோல்ட் செக் பண்ற சொல்றீங்களா சார்? ம். அதை நம்ம மொபைல் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணுமா சார், இல்ல பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டாவே அங்க வோல்ட் வருமா சார்? இல்லப்பா, பேட்டரி கனெக்ட் பண்ணலாம் வராது, ஆன் பண்ணி தான் செக் பண்ணணும், இல்ல சார்ஜர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணணும். நான் இதெல்லாம் செகண்டரி லைன் சொல்லியிருக்கேன்ல, செகண்டரி லைன் எதுவுமே உங்களுக்கு வராது, பிரைமரி லைன் மட்டும்தான் உங்களுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணாவே வந்துடும். சரிங்க சார், சரிங்க சார். இதெல்லாம் செகண்டரி லைன் வால்டேஜ். சரிங்களா? சரிங்க சார். இதுல இப்போ 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். சரி, இது மட்டும் நான் செக் பண்ணிட்டா போன் ரெடி ஆயிடுமா சார்? சரி, அதான் இப்ப நான் வந்து PS வேர்ல்டு வரைக்கும் எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. இது மட்டும் எனக்கு ப்ராப்ளம் இதாகனா போன் ரெடி ஆயிடுனா, இப்ப பாருங்க, இதுதான் இங்க வந்து விஷயமே. இதுல வந்து ரோம் அண்ட் ரேம்னு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த S0.6லாம், ஐ மீன் S1A, அங்க S1C இருக்கும், இங்க S1A இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேம் வால்டேஜ், அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோம் வால்டேஜ். இந்த 1.8 வால்டேஜ், 2.8 இல்லைன்னா 3.0 வால்டேஜ் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ரோம் வால்டேஜ். ரோம்னா ஆர்டிக்ஸ். ஆர்டிக்ஸ் இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம். இப்போ ஆர்டிக்ஸ்க்கு ஒரு வால்டேஜ் தனியா, ஒரு லேப்டாப்னா தனித்தனியா இருந்தா, இப்ப ரேம் நம்ம வச்சிருப்போம். இப்ப ரேமுக்கு நம்ம தனியா வால்டேஜஸ் வச்சிருப்போம். வச்சிருக்கோமா வச்சிருக்க மாட்டோமா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப ரேமோட, இப்ப ரோமோட வால்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு போட்டு எடுக்கும். நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க. விஷயம் இதுதான், இங்கதான் மேட்ரு. எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜாமவனா இருந்தாலும் இங்க வந்து சிக்கிடுவாங்க. நான் சொல்ற விஷயத்தை யாருமே இதை செக் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சாஃப்ட்வேர் போர்ட் கனெக்ட் ஆகும், சாஃப்ட்வேர் கூட ஓடிடும் ஐயா. எப்படி? சாஃப்ட்வேர் கூட ஓடிடும். ஆனா போன் ரீஸ்டார்ட் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட லோகோ இதுல போய் நிக்கும், டிசி பவர் சப்ளைல. அதுக்கு ரேம் வால்டேஜஸ் ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். 0.6, அடுத்தது 0.6 இங்க வருதுங்களா? இருங்க காமிக்கிறேன் ரேம் வால்டேஜ் என்னன்னு. இதோட ரேம் வால்டேஜ் முடியல. கிரவுண்ட் சிங்கிள் கெப்பாசிட்டர் எப்பயுமே செக் பண்ணணும். VDD அது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிங்கிள் கெப்பாசிட்டர் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணணும்னு. இது விடுங்க, இதுல இன்னும் ரீசெட் லைன்லாம் வரும். இருக்கு BOB இது வந்துச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் ரேம் வால்டேஜஸ். அதே 1C தான், இதுவும் 1C தான். சரிங்களா? இதுக்கு மேல இதே ஒன்னு வருது பாத்தீங்களா? S1C. இந்த ரிஜிஸ்டர் உங்களுக்கு ஓபன் சர்க்கிட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேம் ஒர்க் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. போன் டிஸ்பிளேவும் வராது. சாஃப்ட்வேர் போட்டா சாஃப்ட்வேர் ஆகும், எல்லாமே ஆகுது சார். ஆனா போன் ஆன் ஆகுது சார், ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒண்ணுல போய் நிக்குது, எனக்கு டிஸ்பிளேவும் வரல, ஒன்னும் வரல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். ட்ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு போன் CPU நல்லா இருக்கு, ரோம் நல்லா இருக்குன்னா அடுத்த செக்ஷன் நம்மளுக்கு எங்க நம்மளோட மைண்ட் செட் போகணும், ரேம் தான் போகணும். ஏன்னா போர்டும் நல்லா இருக்கு, CPU நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ஃபிளாஷ் பண்றோம், எல்லாம் பண்றோம். சாஃப்ட்வேர் எனக்கு UFS eMMC எல்லாமே எனக்கு ஷோ பண்ணுது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ரேம் வந்து ஷோ பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கா, இது இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா அது நம்ம வால்டேஜ் லெவல்ல செக் பண்ணோம் அப்படின்னா அது கெட்டுருச்சா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இதனாலதான் சில பேர் பாருங்க, எவ்வளவு பேர் ரேமை மட்டும் சேஞ்ச் பண்றாங்க அடிக்கடி. ஓகேங்களா? 1.1 வால்டேஜஸ் ரேம். ஆமா, ஓடியன் இதுவும் ரேம் வால்டேஜஸ் தான். அடுத்தது நம்மளோட தலைவர் சாஃப்ட்வேர் இருக்கு. இதுல எதனா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். 1.8 வால்டேஜஸ் வரும் வித் சிக்னல். ஓகேங்களா? UFS கிளாக், UFS ரிசெட் ரெண்டுத்துலயுமே 1.8 வால்டேஜஸ். இதுலயும் உங்களுக்கு எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். 1.8 வால்டேஜஸ் வித் இது வரணும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், CPU எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கும், ஆனா போன் ஆன் ஆகாது. ஏன்னா இது மூலியமா தான் உங்களுக்கு என்ன ஆகுது, சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஆகுது. சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் இது மூலியமாவும் ரேமோட கம்யூனிகேஷன் இன்னும் சில செக்ஷன்லாம் இருக்கு, அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் UFS சிப் செட்டை பொறுத்த அளவுக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் மேக்ஸிமம். இதுல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்க, CPU ரீபல் பண்றாங்க, UFS ரிபல் பண்றவங்க, eMMC ரிபல் பண்றவங்க, ஆனா போன் மட்டும் ஆன் ஆகாது. என்ன காரணம்ன்றதே லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்ப இங்கதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃபாலோ பண்றோம். சீக்வன்ஸ்ன்றதுனா இப்ப ஒரு போன் டெட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஃபாலோ பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கோம்.
இங்கதான் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ட்ராக் ஒரு லைனும் செக் பண்றதுதான். இப்போ வந்து நான் யூஎஃப்எஸ் தேவையான வால்டேஜஸ் எல்லாம் எனக்கு கரெக்டா வருதா, ரேமுக்கு தேவையான வால்டேஜஸ் எல்லாம் கரெக்டா வருதா, இதோட காம்யூனிகேஷன் நல்லா இருக்கா, இந்த லைன் எல்லாம் நம்ம செக் பண்றோம். இப்ப இந்த லைன்ல எல்லாம் செக் பண்றப்ப இதுல எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு போனை ரெடி பண்ணாதான் இப்ப மத்த டெக்னீஷியனுக்கும் நமக்கும் தனியா நம்ம தெரியுது. ஏன்னா எவ்வளவு பேர் இப்ப கூட இதுல என்ன வால்டேஜஸ் வரும், என்ன இது பண்றதுன்னு தெரியாது. இதுல 1.8 வால்டேஜஸ் வரும், நான் சொல்றேன் என்ன வரும்ட்டு. வித் என்ன வரும், சிக்னல்ஸ் வரும். டிஎஸ்எல் செக் பண்ணீங்கன்னா சூப்பரா அதுல தெரியும். டிஎஸ்எல் செக் பண்றதுக்கு செட்டப் வைக்கணும் லைவா உண்மையில எல்லாம். இப்ப இதெல்லாம் வந்து பாருங்க ரேமோட காம்யூனிகேஷன், புரியுதுங்களா? ஸ்பீடு ரேம் அண்ட் ரூம் முக்கியமே அதுக்கு எது வேணும், ஆர்எக்ஸ்பி ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்பி, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு வால்டேஜ் என்ன வேணும், 1.1 வால்டேஜ், 0.6 வால்டேஜஸ், 1.8 வால்டேஜ், 2.8 இல்லைன்னா 3.0 வால்டேஜஸ். இந்த வால்டேஜஸ் லெவல் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். இதுல எதனா ஒரு வால்டேஜஸ் ஒரு செக்ஷன் ரீசெட் லைன் எல்லாம் இருக்கணும். இதுல எதனா ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் போன் டெட் தான், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இந்த கெப்பாசிட்டி நான் சொன்னல, இந்த சிங்கிள் கெப்பாசிட்டி தனியா இருக்கு, இதுல என்ன ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இது உள்ளார ஒர்க் ஆகுற ஃபீட்பேக், இதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்ல, எவ்வளவு பேருக்கு இன்னும் புரியுறது இல்ல. உள்ளார ஒர்க் ஆகுற ஃபீட்பேக்ன்றப்ப இதுல உங்களுக்கு ஒரு 1.8 வால்டேஜஸ் அல்ல, இதுல சில வால்டேஜ் வரும். வால்டேஜ் வேணாம்பா, நீ ஷார்ட் இருக்காலேன்னு செக் பண்ணவே போதும். இது உங்களுக்கு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா கூட போன் டெட் ஆயிடலாம். ஏன்னா இதுலனால உங்களுக்கு என்ன ஆகாது, ரேமோ அல்லது ரோமோ ரெண்டுமே ஒர்க் ஆகாம கூட போகும் சிங்கிள் கெப்பாசிட்டின்றப்ப. இது ரேமோட காம்யூனிகேஷன், இது ரோமோட காம்யூனிகேஷன். ரேமோட காம்யூனிகேஷன். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இதுலயே இருக்கு. நான் சொல்றது எது, பிஎஸ் ஓல்டு உங்களுக்கு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். உங்களுக்கு போர்ட் எடுக்குது அல்லது எனக்கு போன் ரெண்டா டெட் ஆகல, எனக்கு வந்து எதனா ஒரு இதுல வந்து ஸ்டக் ஆகி நிக்குது, நான் இஎம்எம்சி யூஎஃப்எஸ் நான் ரீபல் பண்ணிட்டேன், இது பாக்ஸ்ல நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு, சிபி நான் ரீபல் பண்ணிட்டேன், பட் ஆனா எனக்கு இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்தது நம்மளோட டார்கெட் எல்லாமே ரேம் அண்ட் ரோமோட செக்ஷன் தான். வால்டேஜஸ் லெவல் செக்ஷனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுல ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கம்பனன்ஸும் செக் பண்ணணும். ஏன்னா இதுல மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு, வேற எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்குல்ல. அதை நீங்க கரெக்டா டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் 80% போனை நம்ம ரெடி பண்ணிடலாம். மொத்தம் இதுல இருக்கிறதே 50-50 தான். 50-50 தான்றப்ப எல்லாமே 100% எல்லாம் போன் ரெடி பண்ண முடியாதுப்பா. எம்மா பேர் ஜாம் ஆனாலும் ஓப்பனா சொல்லிடுறேன், 80% போனாச்சும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்ப 40-40 தான். 40-40ல மேக்சிமம் போனு சிபியு இஎம்எம் யூஎஃப்எஸ் ரீபால் பண்ணா மேக்ஸிமம் போன் இதுல உங்களுக்கு வந்து ஒரு 25ல இருந்து 30% போன் ஆன ரெடி ஆயிடுது இப்ப இருக்கிற போன்லாம். மீதி இருக்கிற 30% ஷார்ட் சர்க்கிட், என்னது ஷார்ட் சர்க்கிட், மத்த லீக்கேஜ் ஷார்டேஜ், பவர் ஏசி சேஞ்ச் பண்றோம், இல்ல சார்ஜர் ஏறல அதனால கஸ்டமர் போன் வந்து டேட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூவாலே உங்களுக்கு இதாகுது. மீதி இருக்கிற 20% போன் தான் இங்க ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்குது எல்லாருக்கும். அந்த 20% போன் தான் இந்த ரோம் செக்ஷன்ல உங்களுக்கு வந்து மாட்டிக்கிறாங்க. மீதி இருக்கிற 10% சாஃப்ட்வேர் செக்ஷன், 90% மேக்ஸிமம் பார்க்க போனா சீக்வன்ஸ்ல அப்படியே நம்ம போனை ரெடி பண்றோம் அப்படின்னா கூட இவ்வளவு விஷயங்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுவே உங்களுக்கு வால்டேஜ் லெவல் அடுத்தடுத்து ஒரு வால்டேஜை நான் செக் பண்ணேன் சார் அப்படின்னா நாளைக்கு மொத்த டீட்டெயிலும் 1 by 1 இந்த வால்டேஜுக்கு அப்புறம் இந்த வால்டேஜ் செக் பண்ணணும், இந்த வால்டேஜுக்கு அப்புறம் இந்த வால்டேஜ், இந்த வால்டேஜுக்கு அப்புறம் இந்த வால்டேஜ், இந்த வால்டேஜுக்கு அப்புறம் இந்த வால்டேஜ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்ம சொன்னது அங்க நம்ம சொன்னது சிபி காம்யூனிகேஷன், ஒன்லி சிபியோட செக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா சிபிக்கு வர வால்டேஜஸும், அடுத்தது பவர் ஐசி 2 பவர் ஐசிக்கு வர வால்டேஜஸும், அடுத்தது உங்களுக்கு அதுல வர என்ன லைன் சொல்லியிருப்பேன், சிக்னல் ரீசெட் லைன், காம்யூனிகேஷன் ரீசெட் லைன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த லைன் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இதுல உங்களுக்கு டைரக்டா ப்ராப்ளம் எங்கெங்க வரும், எந்தெந்த செக்ஷனை நம்ம செக் பண்ணி ஆகணும், எந்தெந்த வால்டேஜ் செக் பண்ணி ஆகணும், இதெல்லாம் கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற இந்த மாதிரி சொல்லிட்டோம்.
இப்போ இதுல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணணும், ரெண்டாவது இது செக் பண்ணணும், மூணாவது இது செக் பண்ணணும் அப்படின்றது அந்த லிஸ்ட். அந்த டீட்டெயில் இதே ஈஸி. டீட்டெயில நம்ம வந்து நாளைக்கு ஃபுல்லா டீட்டெயிலா அதை பார்த்துடலாம். இதோட காம்யூனிகேஷன் PM8250 ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் தான். அதே மாதிரி PM61 6150 6150L இதுவும் மொத்தம் 3 ஐசியோட காம்யூனிகேஷன் ஒரு சீக்வன்ஸ் ஒரே சீக்வன்ஸ் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பவர் ஐசி கான்செப்ட். இந்த ஐசிங் இருக்குதெல்லாம் இது எல்லாமே இந்த 3 செக்ஷன் 3 ஐசியை கவர் பண்ணும். நாளைக்கு அந்த ஐசி நான் சொல்லும் போது உங்களுக்கு சீக்வன்ஸோட சொல்றேன். இப்ப இது வரைக்கும் சொன்னது எல்லாரும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதுங்களா? மனம் சார் ஓகே சார், புரிஞ்சு சார். புரிஞ்சுது சார். ஓகே சார். செல்வம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாரு. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே கலந்து இருக்கு. இப்பயும் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிகபட்சமான ஷாப்கீப்பருக்கு சிபி வரைக்கும் எல்லாமே ரீபால் பண்ணிட்டாங்கன்னா சுத்தி ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஐ ஸ்கேன் நம்ம கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணும். ஐ ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையா நிதானமா நம்ம எல்லா செக்ஷனையும் பாக்குறோம். ஏன்னா கம்பனன்ட்ஸ் எடுத்திருக்காங்களா, ஐசி சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, அந்த ஐசி சேஞ்ச் பண்ணி தான் அந்த ஐசி